இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு தீர்மானங்கள். நமது தீர்மானங்கள் பலவற்றை கை கொள்ள முடியவில்லையே என வரும் ஏக்கமும் அதை தொடர்ந்து வரும் குற்ற உணர்வும் நாம் திரும்பவும் முயற்சிப்பதை தடை செய்கின்றன. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தோல்வி என்பது முடிவானதல்ல. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். தீர்மானங்களில் பேராசை கூடாது. எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஜெபிக்காதவராக இருந்தால் இனி தினமும் 2 மணி நேரம் ஜெபிப்பேன் என தீர்மானித்து விடாதீர்கள். மாறாக 15 நிமிடம் என துவங்குங்கள். அதில் உறுதிப்பட்ட பின் படிப்படியாக கூட்டுங்கள். பெரிய காரியங்களில் துவக்கம் சிறியதே. அவ்வாறே ஒரே வேளையில் நிறைய தீர்மானங்களை எடுக்காதீர்கள். ஜனவரியில் 12 தீர்மானங்களை மொத்தமாய் எடுப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் ஒன்றை எடுக்கலாம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது நடத்தல், அது குதித்தல் அல்ல. அது படிக்கட்டு, லிப்ட் அல்ல. கழுகுகள் உயரே எழும்பும் என்பது உண்மைதான். எனினும் அதை எடுத்தவுடன் உச்சிக்கு செல்வதில்லை. உறுதிப்படக்கூடிய அளவுக்கே நீளப்படுத்த வேண்டும் என்பது முக்கிய தத்துவம். உங்கள் நெருங்கிய ஜபத்தோழனுடனும் அல்லது வாழ்க்கை துணையுடனும் இத்தீர்மானங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இவ்வித பொறுப்பான மேற்பார்வை பெறும் பயனளிக்கும். ஆனால் தனிப்பட்ட தீர்மானங்களை பிறருக்கு சொல்ல வேண்டாம். தீர்மானங்கள் பொருத்தனைகள் அல்ல. உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை கடவுளிடம் குறிவிட்டு அவற்றின் நிறைவேறுதலுக்காக அவரை நம்பியிருங்கள். ஆண்டின் முடிவில் எந்த அளவு நீங்கள் நிறைவேறியிருக்கிறீர்கள் என்று கணித்து உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ள புத்தாடை ஒன்று வாங்கிக் கொள்ளுங்கள் அல்லது நல்ல விருந்து சாப்பிட்டு மகிழுங்கள். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு தின சிறப்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.